வணக்கம் உறவுகளே சொந்தங்களே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் நாளில் நிற்கிறேன். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ காட்சி வந்து இல்துலா சித்தே என்ற தீவில் இருக்கிற உலகிலே முக்கியமான தேவாலயங்கள் இருக்குது. அதில் இதுவும் உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நோத்ர டேம் டு பாரி பேராலயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த காட்சியில் வாங்க நாங்கள் பார்ப்போம். அது பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. அங்கே தான் நாங்கள் போகிறோம். போயிட்டு காட்சிகளை பார்ப்போம். வணக்கம் உறவுகளே சொந்தங்களே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இல்துலா சித்தே என்ற தீவில் நிற்கிறேன். வந்துட்டேன் இல்லை, நாங்கள் இனி காட்சியில் பார்ப்போம். தேவாலயத்தை சுற்றி பார்ப்போம். நோத்ர டேம் டு பாரி தேவாலயத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்த நாங்கள். வாங்க. அதிகமாக வரதால பாருங்கள், கடைகள் இப்படியான கடைகள் நிறைய இருக்குது இங்கே இதுக்குள்ள. டைம் இருக்குது பாருங்கள். வணக்கம் உறவுகளே சொந்தங்களே, பாரிஸ் நகரின் மையத்தில் இல்துலா சித்தே என்ற தீவின் மீது அமைந்துள்ள நோத்ர டேம் டு பாரி பேராலயத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா உலகில் மிக முக்கியமான கத்தோலிக்க தேவாலயங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த காட்சியை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வரிசையில் நிற்கிறோம். உள்ளே போயிட்டு காட்சியில் பார்த்துட்டு பார்ப்போம். மக்கள் வந்து அதிகமாக இருக்குண்ணா இன்றைக்கு பார்க்க வந்தாக்கள். இப்போ லைன் தான் நின்று போய்கொண்டிருக்கோம். பாருங்கள், இதுக்கு போயிட்டு மிச்ச காட்சியில் பார்ப்போம். பேராலயத்தை 1163ஆம் ஆண்டு வந்து கட்டட வேலையை வந்து தொடங்கியிருக்கிறார்கள். இது அப்படி பார்க்க போனால் 12ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த வேலைகளை வந்து தொடங்கியிருக்கிறார்கள். பின்பு வந்து 1345ஆம் ஆண்டு வந்து இந்த கட்டிட வேலை வந்து நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது வந்து 14ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த கட்டிட வேலை வந்து நிறைவுக்கு வந்திருக்குது. 12ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட கட்டிட வேலை வந்து 14ஆம் நூற்றாண்டில் வந்து நிறைவுக்கு வந்தது. வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 862 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த பேராலயத்தை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பு அம்சங்கள் பார்த்தா இக்கட்டிடத்தின் கட்டிடக்கலையின் பல அம்சங்கள் வந்து காணப்படுகிறது.
நகரத்தின் இதயமாகவும் உலக பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அடையாளமாகவும் திகழ்து இந்த நோத்ர டேம் டு பாரி பேராலயம். அந்த காட்சிகளை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு காலகட்டங்களில் கலாச்சார அரசியல் மாற்றங்களால் இந்த பேராலயம் பாதிக்கப்பட்டது. ஆனாலும் அதன் முக்கியத்துவம் குறையல. அது ஒரு சிறப்பம்சமாக தான் காணப்படுகிறது. நோத்ர டேம் டு பாரி பேராலயத்தின் கோத்திக் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கட்டிட வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா முதலாவது பறக்கும் புட்டிரஸ் என்று சொல்லப்படுறது பெரிய சுவர்களை வெளியில் இருந்து தாங்கும் அமைப்பை தான் இவ்வாறு கூறப்படுகிறது. இது சுவர் உடையாமல் உயரமாக கட்ட உதவியாக இருந்திருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நுனிக்கம்பம், இது சிறப்பம்சம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸ் ஜன்னல்கள் என்று குறிப்பிடப்படுது. வட்ட வடிவ கண்ணாடி ஜன்னல்கள், நிறைய வேலைப்பாடுகள், சித்திர வேலைப்பாடுகள் இதில் காணப்படுது. இதைத்தான் ரோஸ் ஜன்னல் என்று கூறப்படுகிறது. இது ஒரு சிறப்பம்சம். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்கோயில்கள், இது மேல் பகுதியில் உள்ள சிற்பங்களை தான் குறிப்பிடப்படுது. கார்கோயில் என்று இது மழைநீர் வெளியேறும் குழாய்களாகவும் உருவ சித்திரங்களாகவும் காணப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா உயரமான தூண்கள் மற்றும் வளைகுடா வடிவ அமைப்பு. இது தேவாலயத்தின் உள்பகுதியை பெரிதும் மற்றும் உயரமாகவும் காட்ட விதத்தில் அமைந்துள்ளது. இவைகளை பார்த்தா கோத்திக் கட்டிடக்கலையின் சிறப்பு அம்சமாக காணப்படுது இந்த நோத்ர டேம் டு பாரி பேராலயத்தில். அதுதான் நாங்கள் இவைகள் இந்த தேவாலயத்தின் சிறப்பு அம்சமாக காணப்படுது. அதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரிஸ் நகரத்தின் இதயமாகவும் உலக பாரம்பரியத்தின் ஒரு முக்கிய அடையாளமாகவும் திகழ்து இந்த நோத்ர டேம் டு பாரி பேராலயம். அந்த காட்சிகளை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய காட்சிகள் நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ நோத்ர டேம் டு பாரி தேவாலயத்தில். இப்போ நாங்கள் போய் வெளியில் போயிட்டு மிச்ச காட்சிகளை பார்த்துட்டு இந்த வீடியோ நிறைவு கொண்டு வருவோம். வெளியில் வந்துட்டோம் பார்த்துட்டு
தேவாலயத்தின் உள்ள காட்சிகளை பார்த்துட்டு நாங்கள் இப்போ வெளியில் வந்து நிற்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வீடியோ காட்சி வந்து நாங்கள் நிறைவு கொண்டு வர போகிறோம். இந்த பேராலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி தீ விபத்து இடம்பெற்று பேராலயத்தின் கூரை மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நுனிக்கம்பம் என்ற பகுதியும் வந்து எரிந்தன. இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருந்து 1 பில்லியன் யூரோக்கு மேலே நன்கொடை திரட்டப்பட்டு மறுசீரமைப்பு பணிகள் வந்து 2024 டிசம்பர் 8 வந்து முடிவடைந்திருக்குது. சற்று நேரத்தில் இந்த வீடியோ காட்சியை நாங்கள் வந்து நிறைவு கொண்டு போறோம். வணக்கம் உறவுகளை சொந்தங்களே, நாங்கள் பார்த்த காட்சிகள் வந்து பாரிஸ் நகரின் மையத்தில் இர்துலா சித்தே என்ற தீவில் அமைந்துள்ள நோத்ர டேம் டு பாரி என்ற தேவாலயத்தை தான் நாங்கள் பார்த்த. நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் அறிஞ்சிட்டோம், நிறைய காட்சிகளை நாங்கள் பார்த்துட்டோம். இதோட இந்த வீடியோ காட்சிகளை வந்து நிறைவு கொண்டு விரும்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்பேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் புருஷோத்தமன். பாய் பாய் பாய்.